விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ரேணுகா தலையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இந்த டைமில் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராஜி திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ராஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக இருக்கிறது விஜய் மல்லி, அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எப்போதுமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் இப்போ ரேணுகாவையுமே சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாக இவங்க காலாலே மிதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தப்பிச்சு இப்போ திரும்ப வந்திருக்கிறாங்க. இந்த டைம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இதோட விடுறாங்களா? இப்போ அவங்கள தீர்த்து கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் மல்லி மேலே பழி வந்துடும். மல்லி நிரந்தரமாக ஜெயிலில் தங்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போடுறாங்க. அடுத்ததாக விஜய்கிட்டையுமே வேறு வழி இல்லை, விஜயோட வீட்டையுமே எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 3 வகையிலையுமே அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராஜி சதி திட்டம் போடுறாங்க. இது தெரியாமல் இந்த நிஷாவுமே தாம் தூம்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் மேலே அவ்வளோ கோவப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லியுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நிஷா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுல அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ அரெஸ்ட்டுமே பண்ணிடுறாங்க. விஜய் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, நான் அவங்க கேட்குறதா இல்லை. இப்போ ராஜிக்கிட்டேயுமே கேட்டு பார்க்குறாங்க. எப்படியாச்சும் மல்லியை வெளியில் விடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ உண்மையை மட்டும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டை என் பேரில் எழுதி தெரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் இப்போ அந்த வீட்டை உன் பேரில் எழுதி தந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மல்லி மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நான் ஏன் அந்த வீட்டை உனக்கு எழுதி தரணும்? மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ரேணுகா தனியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்களோட மாஸ்க்கெல்லாம் கழட்டி விட்டு அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராஜி இப்போ ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் போயிருக்கிறாங்க. நிஷா ஒரு பக்கம் வந்துட்டுருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜயுமே வராங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் நிச்சயமாக ரேணுகாவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ரேணுகாவே ஒரு டூப்ளிகேட்டாக இருக்கிறாங்க. அதை எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.